உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு எல்லாம் நிறைய விளம்பரம் வரும். இன்றைக்கி நான் ஒரு டூத்பேஸ்ட்டோடு தான் வந்திருக்கேன். இந்த டூத்பேஸ்ட் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷில் எவ்வளவு அந்த ப்ரஷ் நார் இருக்கோ அது ஃபுல்லாக பேஸ்ட் வச்சு பல்லு தேய்ப்பாங்க. ஆனால் அந்த அளவு பேஸ்ட் எடுக்கணுமா, அந்த அளவு பேஸ்ட் எடுத்து தான் பல்லு தேய்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுவும் நான் சொல்லலை, இவங்களே சொல்லியிருக்காங்க. இது நான் வாங்கின பேஸ்ட்டு கோல்கேட்டு, இதில் நான் சொல்லலை, அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாள் 2 times பல்லு தேய்க்கணும், காலை மாலை 2 வேளை பல்லு தேய்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பல் டாக்டர்கிட்டையோ இல்லாட்டா டென்டிஸ்ட்டையோ போய் கேட்டு அதுபடி பல்லு தேய்ச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. 6 வயசுக்கு கீழே உள்ளவங்க இது பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. இட் மீன்ஸ் இதை என்ன அதுக்குன்னு வேறு பேஸ்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அடல்ட் யூஸ் ஒன்லி பியர் சைஸ் அமௌண்ட்டு. பியர் சைஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி, ஒரு பட்டாணி சைஸ் தான் ஒரு அடல்ட் யூஸ் பண்ணணும். பெரியவங்க ஒரு பட்டாணி சைஸ் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போட்டிருக்காங்க. இது நான் சொல்லலைங்க, அவங்க போட்டிருக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க விளம்பரப்படுத்தும் போது எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பேஸ்ட் ப்ரஷ் இருக்குன்னா அந்த ப்ரஷ்ஷு ஃபுல்லாக, அதுவும் அதை என்ன சொல்கிறது, அது கீழே வழிகிற அளவுக்கு அந்த பேஸ்ட்டை வச்சு பல்லு தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. விளம்பரம் எவ்வளவு பொய் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அவங்க விளம்பரத்தில் இவ்வளோ போடுறாங்க, இவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி பின்னாடி என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக வாசித்து பாருங்கள். லைட்டாக வாசித்தாலே புரிகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. சில கம்பெனிங்க தான் புரியாத மாதிரியெல்லாம் போடுவாங்க, ஆனால் நிறைய கம்பெனி புரிகிற மாதிரி தான் போடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பொருள் நம்ம யூஸ் பண்ணும்போது விளம்பரத்தை நம்பாமல் அந்த அவங்க ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னு லைட்டாக வாசித்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.